சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா தாவேக்கா நிர்வாகி ரஜினிகாந்த் அவர்களை திமுக மிரட்டினதுனால தான் அவர் அரசியலுக்கு வரல. அவருக்கு மன பலம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ரொம்ப மனபலம் ஜாஸ்தி. அதனால தான் அவர் அரசியலில் ஸ்ட்ராங்காக இருக்கார், இவ்வளோ பேர் எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு எல்லாரும் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் விட்டு விளாசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் நீங்களே பாருங்கள். யார் அப்போ ஜெயலலிதா பக்கம் ஒரு சொடக்கு ஒன்று போடுறாரு. டேய், இந்த தைரியம் உங்கள் நொன்னுக்கு வருமா? பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன சாம்பிள் தான். நம்ம அதிகமாக அந்த கிளிப்பிங்கை யூஸ் பண்ணால் நமக்கு காப்பிரைட் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணல. நீங்கள் நக்கீரன் கோபால் அவர்களுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் நிறையா புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ஜெயலலிதா அவர்கள் மேடையில் இருக்க அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கான அந்த பாராட்டு விழாவில் ரஜினி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போதே அவங்க முன்னாடியே சொடக்கு போட்டு நீங்கள் செஞ்சது தப்பு, தவறு செய்கிறது மனித தன்மை, மனித குணம், அதை திருத்திக்கிறது தான் மனித தன்மை. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு விருது கொடுத்த அப்போவே நீங்கள் அவரை கௌரவிச்சிருக்கணும், நீங்கள் அதை பண்ணாதது தப்பு அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி சொடக்கு போட்டு ரஜினி அவர்கள் பேசின பேச்சு. அப்போ சிஎம்மாக இருக்கும்போதே அதை நக்கீரன் கோபால் அவர்கள் இப்போ நினைவு கூறுறாங்க. நினைவு கூர்ந்துட்டு உங்கள் அண்ணன் இது மாதிரி பண்ணுவாரா, விஜய் அவர்கள் இது மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டைலில் அவர் எப்படி பேசுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நக்கீரன் கோபால் அவர்கள் அதே மாதிரி விட்டு விளாசிருக்காரு. நீங்கள் தலைவா படம் வரும்போது எப்படி கையை கட்டிக்கிட்டு நின்னீங்க, விஜய் அவர்கள் எப்படி இருந்தார், விஜய் அவர்களும் அவங்க அப்பா எஸ்ஏ சந்திரசேகரன் அவர்களும் போயஸ் கார்டன் கேட்டில் எப்படி நின்னாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ ரஜினியை பற்றி பேசலாமா, உனக்கு என்ன தெரியும், அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்களை பார்த்து அப்படியே சும்மா கிழின்னு கிழிச்சு எடுத்திருக்காரு நக்கீரன் கோபால் அவர்கள். இவரும் ஒரு பக்கம் அப்படின்னா திருமாவளவன் அவர்களும் அதை கடுமையாக எதிர்த்திருக்காரு. நம்ம நேற்றைய தினமே அதுக்கான வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். அதுமாதிரி பல பேர், அமைச்சர் ரகுபதி அவர்கள் பல பேர் இதுக்கு எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. எதிர்வினை இப்போ அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியும் இப்போ புரட்சி அதிமுகவுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள், அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் அதை ஒரு சின்ன சாம்பிள் அந்த வீடியோவையும் கொடுக்குறோம் பாருங்கள். ரஜினிகாந்த் மிரட்டுறதுக்குலாம் தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கல சார், மிரட்டவும் இல்லை, அது எப்பயும் நடக்காது. இவர் சொல்ற துணியே பாருங்க. ஒரு தலைவர் வெறியன் பேசுனா எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசுறாரு. ரஜினிகாந்தை மிரட்டுறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கலை, மிரட்டவே முடியாது, சும்மா பேசாதீங்க அப்படின்னு புரட்சி அதிமுக தலைவர், முன்னாள் அதிமுக நிர்வாகி புகழேந்தி அவர்கள் அவர் பதில் கொடுத்துருக்காரு. இப்படி கடுமையாக எல்லாருமே இதற்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்க. ஏன்னா அவர் பாட்டுக்கு போகிற போக்கில் ரஜினி அவர்களை மிரட்டிட்டாங்கிறது என்ன அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல எல்லாரும். அந்த வகையில் அதுமாரி இப்போது வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது கிடச்சிருக்கு. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வாழ்த்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம் இந்திய திருநாட்டின் பெரும் மதிப்புமிக்க ஞானபீட விருதை பெற்றிருக்கும் என் அருமை நண்பர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு போட்டிருந்தாங்க. இது எதுக்காக அந்த வாழ்த்து அப்படிங்கிறது இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வேறு ஏதாவது சொல்லியிருக்காரா ரஜினி அவர்கள்? எதுவுமே சொல்லலை. வைரமுத்து அவர்களுக்கு விருது கிடச்சிருக்கு, அவருடைய திறமைக்காக அந்த விருது கிடச்சிருக்கு, அதுக்காக தான் ரஜினி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு பாடகி சின்மயி அவர்கள் ஐயையோ புரியவே புரியாதா அப்படின்னு போட்டு ஒரு கோட் பண்ணி விட்ருக்காங்க. இதுக்கு பயங்கரமாக நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சில விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க பேசுவாங்களா, பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இவங்க பேச வேண்டியதானே. சமீபத்தில் விஜய் அவர்களுடைய மனைவி ஒரு விஷயம் சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க விவாகரத்து சம்மந்தமாக. அப்போ த்ரிஷா அவர்களுடைய ஒரு பதிவுக்கு இவங்க லைக் போடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா, சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பதிவு போட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே போடலையே. எல்லா இஷ்யூவுக்கும் இவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா எதிர்ப்பு, நிறையா கருத்துக்கள் சின்மயி அவர்களுடைய இந்த பதிவுக்கு எதிராக வந்துச்சு. தெளிவாக ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைரமுத்து அவர்களுக்கு விருது கிடைச்சதுக்கு மட்டும்தான் அவர் பாராட்டியிருக்காரு. மற்றபடி வைரமுத்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ண விஷயங்கள் அதை பற்றிலாம் இங்கே எதுவுமே பேச்சே வரல. அவர் விருது கிடைச்சதுக்கு வாழ்த்துது, அவ்வளோதான். இதுக்கு எதுக்காக சின்மயி அவர்கள் இந்த மாதிரி கோட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் பல பேர் முன் வச்சுட்டு வர்றாங்க. அப்படி பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. மேலும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. முதல் மொத்தத்தில் ரஜினி அவர்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி பேசுகிறதுக்கு, விமர்சனம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அவர் பேசினாலும் பிரச்சனை, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. பல பேருக்கு என்ன பண்ணுறது, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.